உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடங்கிய முதல் நாளிலேயே 1,25,000 மனுக்கள் குவிந்துள்ளன. அவற்றில் 50,000க்கும் மேற்பட்டோர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசின் சேவைகளை மக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சிதம்பரத்தில் செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் நடைபெறும் முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளின் 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 அரசு துறைகளின் 46 சேவைகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் இந்த முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு உடனடியாக தீர்வு வழங்கப்படுகிறது. பிற இனங்களில் அதிகபட்சமாக 45 நாட்களுக்குள் தீர்வு காணப்படுகிறது. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதியுள்ள விடுபட்ட பெண்கள் இந்த முகாம்களில் விண்ணப்பத்தினை பெற்று பூர்த்தி செய்து வழங்கினர். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் முதல் நாளிலேயே தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 1,25,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை கோரி 50,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்பி வருவதுடன் விமர்சனம் என்ற பெயரில் நமக்கு விளம்பரம் செய்து கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் பெட்ஷீட் போட்டு வாங்கிய மனுக்கள் மீது உரிய தீர்வு காணப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்தார். தகுதியுள்ள யாருக்கு உரிமை தொகை கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு அதில் நான் கவனமாக இருந்தேன், உறுதியாக இருந்தேன். இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப தொடங்கியிருக்கிறார். அவரே போதும், இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு, என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் விமர்சனம்ங்கிற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி. மனு வாங்கினார ஸ்டாலின், அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதிமேதாவி மாதிரி பேசுகிறாரு. சொல்கிறேன், பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாற்றி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வு கண்டிருக்கிறோம். 2026 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நிரந்தரமாக குட்பை சொல்வார்கள் என்றும், அதிமுகவினரே தேர்தல் களத்தில் அவரை நம்ப தயாராக இல்லை என்றும் சினிமா காமெடியை குறிப்பிட்டு முதலமைச்சர் விமர்சித்தார். அவரு எனக்கு டாட்டா பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை. அட, ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்தில் உங்களை நம்ப தயாராக இல்லை. ஒரு காமெடியில் வரும், ஒரு திரைப்படத்தில் வரும், அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட. அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு. படத்தினுடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ்னு. அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். இப்போ அந்த பஸ்ஸிலிருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.